மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ், நீ பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? தங்க சேலை மாதிரி ஜொலிக்கிற, அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சேது வந்து திஷ்டி எல்லாமே சுத்தி போட்டுட்டு இருக்காங்க. உடனே தமிழுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு தமிழ்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க, நீங்க என் மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்கீங்க, ஆனா கடைசி வரைக்கும் இதே மாதிரி பாசமா என்கிட்ட இருப்பீங்களா? அதை நினைக்கும் போதுதாங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன கேள்வி? கண்டிப்பா உன் கூடயும் குழந்தை கூடயும் கடைசி வரைக்கும் நான் பாசமா தான் இருப்பேன் தமிழ். இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி, ஏன் உனக்கு இப்ப வரைக்குமே என் மேல நம்பிக்கை வரலையா? அதனாலதான் திரும்ப திரும்ப இத பத்தி கேட்டுட்டே இருக்கியா? சொல்லு தமிழ், ஏன் புள்ள, என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. வேணும்னா உன் மேலேயும் சரி குழந்தை மேலேயும் சரி சத்தியம் பண்ணி காட்டுறேன், அப்பவாது நீ என்ன நம்புவியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல, சத்தியம் எல்லாம் எதுக்கு, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான், இனி உன் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே தூரத்துல இருந்து ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்நேரம் இவ சேர்த்து சுடுகாட்டுக்கு போயிருப்பா, இப்ப என்னடானா இவளுக்கு வளகாப்பு நடக்க போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் பையன் சாமியார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான், ராசா வீட்டு கண்ணுக்குட்டியா இருக்கிறவன் சாமியாரா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வருதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் சித்ரா வந்து, அம்மா நம்மளால என்னமா பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாதுதானம்மா, இப்படி வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு மேல என்னமா பண்ண முடியும்ன்றாங்க. ஏய், யார்கிட்ட என்னடி பேசிட்டு இருக்க? என்னால என்ன பண்ண முடியும்னு வேற நீ கேள்வி கேட்கிற? என்னால எல்லாமே முடியும்டி. கண்டிப்பா இந்த தமிழ் வந்து வீட்டை விட்டு போற மாதிரி நான் ஒண்ணு செய்யதான் போறேன். கடைசி வரைக்குமே உங்க மன்னிச்சு கூட இவளை ஏத்துக்க கூடாது, அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணதாண்டி போறேன்றாங்க. என்னமா சொல்ற? ஆமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணதான் போறேன், இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் கண்டிப்பா நடக்குமா, ஏன் நடக்காது ஈஸ்வரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து சாவித்திரி ஒட்டு கேட்டுறாங்க. என்ன மதனி, வேற லெவல் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க போலன்றாங்க. என்ன அத்தாச்சி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே கேட்ட மதனி, நீங்க போட்டிருக்க பிளானு வேற லெவல்ல கீது மதனின்றாங்க. இங்க பாருங்க, நாங்க பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானம் சூடு சொரண அசிங்கமாவே இல்லையான்றாங்க. எதுக்கு மாதிரி அசிங்கப்பட்டுக்கிட்டலாம்? நீங்க பண்ணிட்டு இருக்க வேலையை நினைச்சு நீங்க தான் அசிங்கப்படணும், அவமானப்படணும். எங்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக வந்திருக்கீங்க? சும்மா தேவையில்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தமிழ தீட்டு கட்ட பிளான் போட்டீங்கல்ல, அது எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தாச்சி, நம்ம என்ன இப்படியா பழகிருக்கோம்? எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு இந்த செல்லப்பாண்டி மகளை வீட்டை விட்டு துரத்தணுன்றது தானே நம்மளுடைய எண்ணம். அதை தானே அத்தாச்சி பண்ண போறோன்றாங்க. அது புரியுது, இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட ஓவரா ஆடிட்டீங்களே, அதுக்கு என்ன பண்றது? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அத்தாச்சி? இப்ப என்ன, போயிட்டு ராஜாங்கம் மாமா கிட்ட போயிட்டு எல்லா விஷயமும் சொல்ல போறீங்களா? எங்களை வீட்டை விட்டு துரத்த போறீங்களான்றாங்க. சே சே, அதெல்லாம் பண்ண மாட்டேன். உங்க கூட கூட்டு சேர்ந்து அந்த தமிழோட கதைய ஒட்டு மொத்தமா முடிக்கிறதுக்கு தான் மதினி நானும் பிளான் போட்டுட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம், சரியான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்ப நம்ம இவங்க எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு இருக்கிற விஷயத்த வந்து தூரத்துல இருந்து காவிய வந்து பாக்குறாங்க. காவிய பார்த்துட்டு இருக்கிறத பாத்துற தனம் வந்து, அக்கா என்னாச்சுக்கா, இங்க நின்று என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க. அங்க சேர்ந்திருக்க கூட்டத்தை பாத்தியான்றாங்க. என்னக்கா இது, இவங்க எல்லாரும் இங்க என்ன இவ்வளவு சீரியஸா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு என்னவோ தமிழோட வளகாப்பு நல்லா நடக்க கூடாது, தமிழோட வளகாப்ப கெடுக்கணுன்றதுக்காக தான் இவங்க பிளான் போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா செய்யக்கூடிய ஆளுங்க தான், ஆனா எப்படி இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் நான் இருக்கேன்ல. என் மாமியாரு என்ன பிளான எப்படி போடு, எந்த நேரத்துல எப்படி பிளேட்டை திருப்ப மாத்துன்றது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு தமிழ் கூட இரு, நம்ம பேசிக்கிட்ட விஷயம் கூட தமிழுக்கு தெரிய வேண்டாம். அவ இன்னைக்கு ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கட்டும் நான் நினைக்கிறேன்றாங்க. சரிக்கா, எனக்கு நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன கவலை, அக்காவுடைய வளகாப்பு நல்லபடியா நடக்கும்ன்ற எண்ணம் எனக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க தனம் வந்து.
இப்போ எப்பயும் போல வர்ற மாதிரி காவியா அவங்களுடைய சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காவியா வந்து பொறுமையா வராங்க. காவியாவை பார்த்ததுமே பேசிட்டு இருக்கவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. என்ன அத்தை, என்ன நான் வருந்ததும் நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, சைலண்டா ஆயிட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையம்மா, அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பேசலையே, நான் போய் என்ன பேச போறேன். இல்ல, உனக்கும் போஸுக்கும் இந்த மாதிரி குழந்தை பிறந்தா இதை விட பிரம்மாண்டமா வந்து நான் எப்படியெல்லாம் வளர்க்கப்பு பண்ணுவேன், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்றாங்க. இப்படி ஒரு பொறுக்கி பெத்துட்டு நீங்க வளர்க்கப்பு பத்தி எல்லாம் பேசலாமா? இப்போ உங்க பையன் மாலை போட்டிருக்காரு, அந்த மாலைக்கேத்த மரியாதையாவது ஒழுங்கு மரியாதையா உங்க பையனை கொடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பொண்ணு கூட திரியிறது அந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். இப்ப கூட நீங்க வேற ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது. ஒருவேளை எனக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? நேரா அங்கிள் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே வந்து ஈஸ்வரிக்கு இவ பணக்கார மருமக, நம்மளுக்கு அடங்கி ஒடுங்கி இருப்பான்னு சொல்லிட்டு இவளை கட்டிட்டு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தானடி பயந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. ஆமா, நம்ம போடுற பிளானை தெரிஞ்சுக்கிட்டு அங்க பெரியப்ப கிட்ட மாட்டி விடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறலம்யா. ஒருவேளை அம்மா ஒருவேளை தெரிஞ்சுப்பாளுன்றாங்க. ஏண்டி, அந்த அளவுக்கு முட்டெல்லாம் நம்ம பிளான் பண்ண போறோம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் போடுற பிளான்னால கண்டிப்பா அந்த தமிழ் இனி இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே மாட்டா, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் பண்ண போறேன்? அதுக்கு ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்கேன். இப்ப வரைக்குமே சேது வயிற்றுல வளர்றது அவன் குழந்தைன்னு நம்பிட்டு இருக்கான். அந்த குழந்தையும் அவன் குழந்தை இல்லைன்ற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க? அதுக்கு வழி வச்சிருக்கேன். அந்த வழியை தான் இப்ப நான் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தமிழ் கூட ரொம்பவே நெருங்கி பழகினவ. 12ஆம் கிளாஸ்ல வந்து அவ்வளோ நெருக்கமா அவங்க 2 பேரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து பணத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. தமிழோட வயிற்றுல வளர குழந்தை இவனது தான் சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் நிரூபிக்கிறதுக்காக தான் இப்ப ஈஸ்வரி எல்லா பிளானுமே போட்டு வச்சிருக்காங்க. அம்மா, இதெல்லாம் நடக்குமா? இப்பெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்க நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும் தானே? தெரிஞ்சும் எப்படிமா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? என்னடி நிலைமை? சேது வந்து உள் மனசுக்குள்ள அந்த கேள்விக்கான விட வந்து அவன் தேடிக்கிட்டு தானே இருப்பான். தேடாமல்லாம் அவன் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்ல? இது ஒண்ணு போதாதா? இதை வச்சு தமிழை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அவ கேரக்டரை பத்தி பேசினா அவதான் பூமாதேவி மாதிரி பொங்கி எழுதுருவாளே, அது ஒண்ணு போதாதான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. போதும்னா அது ஒன்ன வச்சே நம்ம அவளை ஒட்டுமொத்தமா அழிச்சிடலாம். அவ்வளவுதாண்டி, இதை வச்சே பாரு அவளை ஓட ஓட விரட்டுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம ஈஸ்வரி எல்லாரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. தமிழுக்கு இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி நெருடல், ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்ப வந்து பாட்டி வந்து கேக்குறாங்க, அத்த தமிழ், என்னடி ஆச்சு உனக்கு? ஏடி இப்படி வருத்தமா இருக்க? இன்னைக்கு உன்னுடைய வளகாப்பு, உனக்கு எப்படியெல்லாம் வளகாப்பு பண்ணி பார்க்கணும்னு நல்லா ஆசைப்பட்டோம். அந்த மாதிரி சீர சிறப்புமா நடந்துட்டு இருக்கு. நீங்க என்னடா முகத்தை தொங்க வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே, என்னடி ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னவோ தெரியல அம்மாச்சி, மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமாவும் வருத்தமாவும் இருக்கு. எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. இங்க பார், நம்ம குலதெய்வம் கருப்பசாமி கையெல்லாம் விட மாட்டாரு. கண்டிப்பா நல்லதே நடக்க வைப்பாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருடி. இத பத்தி எல்லாம் வருத்தப்படாத. உன் அப்பதான் உன் கூட இருக்கேன்ல, என்ன ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேன், புரியுதான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரிங்க அம்மாச்சி, நீங்க சொல்றீங்க, அதனால நானும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நலங்கெல்லாம் வைக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா நலங்கு வைக்க கூப்பிடுறாங்க. அப்ப மலரு போயிட்டு முன்னாடி வைக்கிறா. உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. மலரே, இதெல்லாம் எப்படி சாங்கியம் சம்பிரதாயம் செய்யணுன்ற ஒரு முறை இருக்குல்ல, நீ ஏன் வாழா வெட்டியா இந்த வீட்டுல தண்ட சோறுக்காக உட்கார்ந்துட்டு இருக்க? நீ போயிட்டு தமிழுக்கு வளகாப்பு வச்சா அவ வயிற்றுல வளர்ற குழந்தை நல்லா வளருமா? அறிவு இல்ல உனக்கு? யார் யாரு எங்க இருக்கணும்ன்ற தகுதி தராதானே இல்லையான்னு எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சாரிங்க, நான் தெரியாம வந்துட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மலர் போனதும் உடனே அந்த இடத்துல தமிழ் வந்து, அத்தை ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு தமிழ், நானும் படிச்சிட்டேன்றதுக்காக அனுபவத்தை எல்லாம் தப்பா பேசாத. எல்லாம் நான் நேக்குக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. நான் நல்லா இருக்கணும், என் வயிற்றுல வளர்ற குழந்தை நல்லா இருக்கணுன்றவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணா போதும். வேற யாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலைனாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. என் மலரக்கா தான் முதல்ல எனக்கு வந்து நலங்கு வைக்கணும். அத்தை, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு
மோகனா கிட்ட சொல்றாங்க, தமிழு நீ பேசுறத நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தாராளமா வந்து மலரை வந்து அங்க நலங்கு வைக்கட்டும்னு சொன்னதும் உடனே நம்ம தமிழ் வந்து வாங்குக்கா வந்து வைங்கன்னு சொல்றதும் மலர் சந்தோஷப்பட்டு அழுதுகிட்டே போயிட்டு நலங்கு வந்து வைக்கிறாங்க. தமிழு என்னை எப்பவுமே தலைகுனிய வச்சது கிடையாது. இப்படிப்பட்ட தங்கச்சி எனக்கு கிடைச்சதை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ உடனே ஈஸ்வரி கிட்ட போயிட்டு காவியா, அத்தை அத்தை உங்ககிட்ட நான் ஒண்ணு பேசட்டமான்றாங்க. என்னடி என்ன பேச போறேன்றாங்க. இல்ல மலரை வாழா வெட்டின்னு சொல்றீங்களே, மலர் வந்து அவளா விருப்பப்பட்டவன் பையனை விட்டு போனா, அவளை செருப்படிச்சு தீர்த்தம் கொடுத்த மாதிரி தானே விட்டுட்டு போனா. நீங்க என்னடானா இப்படிப்பட்ட பையனை பேத்துட்டு கம்பீரமா நீங்க இருக்கீங்க. எந்த தப்பும் பண்ணாத மலர் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறீங்க. யாரோ மேல இருக்க கோவத்தை யாரோ மேல வந்து காட்டுறீங்க போலியேன்னு எல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே ஈஸ்வரிக்கு வந்து இவளுக்கு என்னதான் பண்றதோ தெரியல. வர வர வாய் கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது. இவளை எப்படிதான் அடக்குறதோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபத்துல இருக்காங்க. இப்ப எல்லாரும் மாறி மாறி ரொம்பவே சந்தோஷமா வந்து நலங்கெல்லாம் வச்சுட்டு பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோ வைப் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து சித்ரா கேக்குறாங்க, அம்மா நீ செட் பண்ண ஆளு எங்கம்மா இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இன்னும் வரலையேடி, ஆனா கரெக்டான நேரத்துல அவன் வந்துருவான். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இரு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னவோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒண்ணு எனக்கு தேவை என்ன, இந்த தமிழ் வேலைக்காரி வீட்டை விட்டு போனா போதும். அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுதுமா எனக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல எல்லாம் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி செட் பண்ண ஆளுங்க வந்துடுறாங்க. ஆளுங்க வந்ததுமே அங்க பாருடி நான் சொல்லி முடிச்சனா இல்லையா வாயை திறந்து கரெக்டா வந்துட்டான் பார்த்த இல்லைன்றாங்க. ஆமாமா அவன் வந்தா கூட அவன் ஆதாரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தா சேதாத நம்புவானான்னு சொல்லி கேக்குறாங்க. நம்புற மாதிரி அவன் கதை சொல்லுவான். கண்டிப்பா அவங்க நம்பி தாண்டி ஆகணும், வேற வழியே கிடையாது. சரிம்மா ஏதோ நீ சொல்ற, அதுக்கேத்த மாதிரி நடந்தா ரொம்பவே சந்தோஷம்தான், வேற என்னன்னு சொல்லிட்டெல்லாம் பயங்கர சந்தோஷப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. உடனே யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. யாருங்க நீங்க, எங்க வந்து இங்க நின்றுட்டு கத்திட்டு இருக்கீங்க, யாரு நீங்கன்றாங்க. அத உன் பொண்டாட்டி கிட்ட கேளு, அவ உன் பொண்டாட்டி கிடையாது, அவ என்னுடைய முன்னாள் காதலின்னு சொன்னதும் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏய் யாருக்கிட்ட வந்து யார பத்திடா என்னடா பேசிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு, யார் சொல்லி இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. நானெல்லாம் யாரும் சொல்லியும் வரல, அவ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அத நம்பிக்கைக்கு நியாயம் கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். என்னது நியாயம் கேட்டு வந்திருக்கியா, அப்படி என்ன நியாயம் கேட்டு நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி என்ன நியாயம் கேட்டு வந்திருக்கியன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா, அதுக்கான போட்டோ இந்தாங்கன்னு சொல்லிட்டு தமிழும் அந்த பையனும் சேர்ந்து இருக்கிற போட்டோவா காட்டுறாங்க. இந்த மாதிரி 1000 இல்ல 10,000 போட்டோ காட்டினா கூட எனக்கு அது மேல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ பேசிட்டா உடனே அதை நான் நம்பிட வேணான்றாங்க. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. தமிழ் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா நான் தான், நீ கிடையாது. உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது. நான் தமிழுக்கு ஆறுதலா வந்து அவ கூட பேசி செஞ்சுட்டு இருந்த போது எனக்கு ஆறுதலா நீங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவனை வந்து அவ காதலிக்க ஆரம்பிச்சா. நாங்க 2 பேரும் எல்லை மீறிட்டோம். எனக்கும் அவளுக்கும் பிறக்கிற குழந்தை தான் அது. நீ உட்கார்ந்து இருக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டியது நான் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் தமிழுக்கு இல்ல இவன் பொய் சொல்றான். தமிழு எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க, யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட வந்து தாராளமா நீ பேசு தமிழு, எதுவா இருந்தாலும் உண்மை பேசு ப்ளீஸ் தமிழு, நம்மளுடைய குழந்தைய நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வளர்க்கலாம் தமிழு, பேசு தமிழு என்கிட்டன்றாங்க. டே நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போட நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நான் ஆதாரத்தோட காட்டுறேன், இந்த ஆதாரத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு ஆதாரமா வந்து காட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்ததும் யாருக்குமே எதுவுமே புரியறது இல்ல. உடனே ராஜாகமும் அதை பார்த்துட்டு இங்க பாரு நீ எந்த ஊருன்றாங்க. தமிழுக்கும் உனக்கும் எப்ப பழக்கம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா கேட்க எல்லாமே உண்மை போலவே ஒவ்வொரு விஷயமும் சொல்றாங்க. இத பார்த்ததும் பயங்கரமா ராஜாங்கத்துக்கே ரொம்பவே சந்தேகம் வருது. என்னடா இது, தமிழ் வந்து எப்படிப்பட்டவ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து நம்ம கொலசாமிக்கு மேல வச்சுட்டு இருந்தா இவ இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காளன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் நம்ம தமிழை சந்தேகப்படவே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா
பயங்கரமா ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க நம்ம தமிழ் இல்ல இவங்க சொல்றத நீங்க நம்பாதீங்க மாமா, இவ யார் அனுப்புன ஆளுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. சேது, இவ மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உன் குழந்தை பிறந்தா அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் இதை நான் நம்புவேன்னு சொல்லிட்டு சொன்னதும், இதை கேட்டதுமே தமிழுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு தூக்கி வாரி போட்டது. இப்ப தமிழுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப தமிழ் மறுபடியும் கோபப்பட்டு சேதோட வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.